Hi friends, இது உங்கள் ஷேர் ஆட்டோ இன்வெஸ்ட்மெண்ட் சேனல். நம்ம சேனலில் வந்து நிஃப்டியோட டே டு டே சார்ட் பார்த்துட்டு வரோம். ஸோ லாஸ்ட் 1 வீக் கேரண்டீடாக ஒரு எல்லாரும் வந்து நீங்கள் போட்டிருக்க கேபிட்டல் வந்து 70% நீங்கள் earn பண்ணியிருக்கலாம். நான் கொடுத்துருந்த சார்ட் படி சொல்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே வந்து 95% போயிருந்தது, சரிங்களா? ஸோ எங்கேயுமே வந்து லாஸ்ட் 1 வீக் மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்று கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் 9:30 to 10 சைட்வேஸ் செல்லுன்னு சொல்லியிருந்தேன். பட் இது வந்து நல்லாவே ஒரு நல்ல டெப்தான செல்லு போச்சு, ஓகேங்களா? இது கூட வந்து ஒரு பை வந்தது. ஸோ இது கூட வந்து இங்கேயும் ஒரு செல்லு வந்தது. ஸோ நான் நேற்று சார்ட் போட்டு வரைஞ்சே காமிச்சேன் உங்களுக்கு. நீங்க ஞாபகம் இருந்தா தெரியல, இந்த சார்ட் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி வரைஞ்சே காமிச்சேன். கரெக்டா அதே மாதிரி போயிருந்தது நேற்று. நல்ல ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம், சரிங்களா? அதே மாதிரி போச்சு. கடைசியில பாருங்க, இந்த இடத்துல கூட 3க்கு மேல 320 வரைக்கும் 317 320 வரைக்கும் பை கொடுத்துருந்தேன். லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் அந்த இதுல வந்து செல்லு சொல்லியிருந்தேன், அதனால இங்க அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் இங்க ஒரு 3 என்ட்ரி எடுத்திருந்தா கூட ப்ராஃபிட் தான். ஸோ நம்ம சேனல்ல வந்து கண்டென்ட் உங்களுக்கு தினமும் வேணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க சோஷியல் நெட்வொர்க்ல ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஷேர் பண்றீங்களோ நான் அவ்வளவு இன்ட்ரெஸ்டா நான் வந்து வீடியோ போடுவேன் நான், சரிங்களா? ஸோ அதுதான் கைஸ். இன்னொன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு என்னைக்காவது வந்து பேனிக்கா இருக்கு மார்க்கெட்ல வந்து சார்ட் கொடுத்துட்டாரு இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, பயமா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் எங்கேயும் போறது இல்லை, மார்க்கெட் அங்கதான் இருக்க போகுது. நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லி கொடுக்க தான் போறோம், சரிங்களா? நாளைக்கும் ட்ரேட் இருக்கு. நம்ம நாளைக்கு நம்ம கிட்ட கேபிட்டல் இருக்கணும், சரிங்களா? கேபிட்டல் இருந்தா தான் ட்ரேட் பண்ண முடியும். மைண்ட், அதாவது என்ன சொல்லணும்னா மைண்ட் செட் வந்து கரெக்டா இருக்கணும். ஹாப்பியா ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். பயந்து சப்போர்ட் போச்சு சப்போர்ட் போச்சு அப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது. சப்போர்ட் இந்த இடத்துல வந்தா நான் ட்ரேட் பண்ணுவேன், இந்த ரெசிஸ்டன்ல வந்தா நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து ட்ரேட் பண்ணா மட்டும்தான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும், சரிங்களா? இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க ஒரு சென்டிமெண்ட், மார்க்கெட் சென்டிமெண்ட்ல விழுந்துருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னைக்கு என்ன டேட்னா இன்னைக்கு 7. இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட், சரிங்களா? பிவோட் பாயிண்ட் தான் போட்டிருக்கேன். இங்கே போயிட்டே இருக்கும், சரிங்களா? இன்னைக்கு பிரைஸ் வந்து இப்படி போயிட்டு இருக்கு, சரிங்களா? அப்ப இதுவும் ரெசிஸ்டன்ட், இதுவும் சப்போர்ட்டா தான் வேலை செய்யணும். பிரைஸ் ஆக்ஷனோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ட்டும் நீங்க பார்க்கணும், அதுதான் சொல்ல வர, சரிங்களா? அதே மாதிரி இது வந்து இப்படியும் போலாம், இம்பல்ஸ், இது இம்பல்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? இதை நீங்க ஒரு டிரா பண்ணணும். டிரா பண்ணீங்கன்னா இது சப்போர்ட், சாரி இது ரெசிஸ்டன்ட், இது சப்போர்ட்டா வேலை செய்யும். ஸோ அப்போ நான் வந்து ஒரு டைம் 10:15 நான் வந்து ஒரு பை கொடுக்குறேன் அப்படின்னும் போது அந்த 10:15 இந்த இடத்துல மார்க்கெட் வருதா நீங்க பார்க்கணும், ஓகேங்களா? ஏன்னா என்னோட சார்ட் வந்து அப்படிதான் வேலை செய்யும், புரியுதுங்களா? இல்ல நான் 10:15 வந்து இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கு அப்படின்னா நீங்க ட்ரேட் பண்ணக்கூடாது. சார் வந்து வீடியோல போட்டிருக்காரு 10:15 நம்ம இங்க எடுத்துருவோம்னா நீங்க எடுக்க கூடாது. இத வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி நீங்க சார்ட் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது, நீங்க லாஸ்ட்ல போய் நிற்பீங்க, சரிங்களா? ஸோ நம்ம சேனல் வீடியோ எல்லாமே வந்து ஃபினான்ஸ் பேஸ்டு தான், சரிங்களா? உங்களோட என்ன சொல்றது, உங்களோட இன்கம் வந்து பெருக்கிறதுக்கான சேனல் தான் நம்மளுது, சரிங்களா? ஸோ இது வந்து மோஸ்டா உங்களுக்கு 95% 100% வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்காதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம சேனல்ல வந்து நிஃப்டி சார்ட் வந்து நிஃப்டி என்ன சொல்றது ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி, ப்ரீ மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ், போஸ்ட் மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ், அந்த மாதிரி ப்ரெடிக்ஷனே கிடையாதுங்க, ஓகேங்களா? மார்க்கெட் இப்படிதான் போகும், மார்க்கெட் இப்படிதான் வரும். நடுவில் 1-2 மிஸ்டேக்ஸ் ஆகலாம், புரியுதுங்களா? ஸோ
மிஸ்டேக்ஸ் ஆகி நம்ம மந்த் எண்ட்ல என்ன ப்ராஃபிட்ல இருக்கும். 100% கொடுக்குறோம்னா ஒரு 5% 10% மிஸ்டேக் ஆகும். அந்த மிஸ்டேக் ஆனா கூட அந்த பிரைஸ் வந்து அது கீழே இறங்கும் போது நான் ஆக்சுவலா ஸ்டாப் லாஸே போட மாட்டேன். நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் நான் சொல்லட்டுங்களா? இங்க வந்தா என்னோட ட்ரேட் இருந்தா இந்த இடத்துல எடுப்பேன், சரிங்களா? பட் இந்த இடத்த விட்டு கொஞ்சம் இங்க நகர்ந்தாலே நான் சேல் பண்ணிடுவேன். புரியுதா உங்களுக்கு? சேல் பண்ண ஸ்டாப் லாஸே போட மாட்டேன். ஆனா பிகினர்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க பேனிக் ஆவாங்க, உள்ள ட்ரேட் பண்ண மாட்டாங்க. நான் நிஃப்டி சார்ட் ஓபன் பண்ணிட்டு ஏதாவது வந்து எந்த இதுல ஸ்லாட்ல நான் வேணுமோ 22,300 25,300 எந்த இது கரெக்டா எனக்கு வேணுமோ அதுல நான் வச்சுட்டு நிஃப்டி சார்ட்டை பார்த்துட்டு நான் ட்ரேட் பண்ணுவேன். ஸோ இங்க பை எடுப்பேன், இது வருதான் பார்ப்பேன், நிஃப்டி சார்ட்டை பார்த்துட்டே தான் இருப்பேன், இது வருதான் பார்த்துட்டு இதுல நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். இவ்வளவுதான். எனக்கு வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து 10 ரூபா கிடைச்சா போதும். ஒரு நாளைக்கு 3 ட்ரேடு 30 பாயிண்ட்ஸ் கிடைச்சாலே போதும். ஸோ ஒரு நாளைக்கு 30 பாயிண்ட்ஸ் 20 ட்ரேட் இருக்கு, 22 ட்ரேட் டேஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 30 பாயிண்ட்ஸ் ஒரு நாளைக்கு நீங்களே கால்குலேட் பண்ணுங்க. அப்ப 660 பாயிண்ட்ஸ், சரிங்களா? இதுல வந்து 30 இன்டு ஒரு 5 நாள் வைங்க. 5 நாள் நீங்க லாஸ்னே வச்சுக்கோங்களேன். எல்லா நாளும் ப்ராஃபிட் எடுக்க முடியாது, சரிங்களா? லாஸ் நம்ம போட்டே ஆகும். நீங்க எந்த பிசினஸா இருந்தாலும் சரி, ப்ராஃபிட்ல எந்த பிசினஸுமே போகாது. இங்க 150 லாஸ், இது வந்து ப்ராஃபிட். நீங்க 5 நாள் நீங்க லாஸ் வச்சா கூட எவ்வளவு உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்? 660 மைனஸ் 150 510 rupees ப்ராஃபிட் வந்து 510 rupees மந்த் எண்ட்ல உங்களுக்கு ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஓகேங்களா? இதுல நீங்க நம்பர் ஆஃப் குவான்டிட்டிஸ் எவ்வளவு போட்டிருப்பீங்கன்னு தெரியாது. ஒருத்தர் 50 குவான்டிட்டி போடலாம், 100 போடலாம். ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், குவான்டிட்டியை வந்து நீங்க டெய்லி மாற்றக்கூடாது. ஒரு குவான்டிட்டியை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இந்த மாசம் ஃபுல்லா அந்த குவான்டிட்டி தான் நீங்க யூஸ் பண்ணணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தங்க இன்னைக்கு 100 குவான்டிட்டி போடுறீங்க, நாளைக்கு நான் 500 குவான்டிட்டி போடுறேன்னா மார்க்கெட் விட்டு போயிடுவீங்க. அவ்வளவுதான், சரிங்களா? இது எப்படின்னா, இப்போ நீங்க மளிகை கடை இருக்கு, மளிகை கடையில வந்து நீங்க வந்து ஸ்டாக்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. ஸ்டாக்ஸ் வந்து திடீர்னு ஏத்துனீங்கனாலும் மளிகை கடையில என்ன வியாபாரம் இருக்குதோ அதுதான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வியாபாரமே இல்லைனாலும் நீங்க நிறைய போட்டிருந்த ஸ்டாக்ஸோட எக்ஸ்பைரி டேட் வந்து டெப்ரிஷியேட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, சரிங்களா? மார்க்கெட்ல நீங்க லாஸ் தவிர்க்கணும்னு தான் இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், சரிங்களா? ஸோ அதனால வந்து கொஞ்சம் பார்த்து அவேரோட ட்ரேட் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இந்த இம்பல்ஸ், இந்த சேனல் பேட்டர்னு, ஓகேங்களா? இதெல்லாம் நான் எங்க சப்போர்ட் கிடைக்குது, நான் பிவட் பாயிண்ட் மட்டும் சொல்லல, மறுபடியும் சொல்றேன், சரிங்களா? உங்க பிரைஸ்லயும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ண முடியும். டிரா பண்ண கத்துக்குங்க. இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்கு. பட் அவங்க வந்து எப்படி மார்க்கெட்டை வந்து என்ன சொல்றது, மார்க்கெட் எப்படி ட்ரேட் பண்றது, எது சப்போர்ட், என்ன சொல்றது, ஹையர் ஹை எது, லோயர் லோ எது, இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பாருங்க, தப்பு இல்லை, நாலேஜ் வளரும், சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷன்ஸும் நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ அதனால பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இன்னொன்னு ஒன்று சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க. எப்போ இது வந்து அஸ்ட்ராலஜிக்கலா சொல்றேன், பேசிக் இதுக்கு தனியா நான் வீடியோ போடுறேன். பட் இதுல நான் பேசிக்கா நான் சொல்றேன். இது வந்து ராசி. இப்ப கடக ராசி அப்படின்னா கடகம்னு வைங்க. உங்க ராசி இப்போ 8ல சந்திரன், சந்திராஷ்டமம் சொல்லுவாங்க. 6, 8, 12 இந்த இடத்துல சந்திரன் போச்சு அப்படின்னா ட்ரேட் பண்ணாதீங்க. அதே மாதிரி லக்னம், அதே 6, 8, 12
லக்னம் வந்து அந்த நேரத்துக்கு மாறிட்டே இருக்கும். அந்த நேரம் பார்க்கும்போது லக்னம் வந்து 6-8ல இருந்தாலும் ட்ரேட் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி இது ரெண்டுமே நீங்க ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்க இந்த நாள் அவாய்ட் பண்ணீங்கனாலே நீங்க மந்த் எண்ட்ல ப்ராஃபிட்ல இருக்கலாம். இதெல்லாம் நான் கோல்டன் ரூல்ஸ் நான் சொல்றது. சரிங்களா? ஸோ கரெக்டா ட்ரேட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ப்ராஃபிட் பண்ணலாம். சரிங்களா? இந்த சேனல் ஆரம்பிச்சதே நிஃப்டி, அதாவது என்எஸ்சி என்ன சொல்லுது தெரியுங்களா? சிபி என்ன சொல்றாங்க நாங்க பாருங்க. சிபி வந்து 90% லாஸ் பண்றாங்க. இந்த லாஸ் பண்றவங்க இந்த 10% கிட்ட காசு கொடுத்துட்டு போறாங்க. சரிங்களா? நம்ம வந்து நம்ம மோட்டிவ் என்ன, அந்த 10% வந்துடணும். புரியுதுங்களா? ஸோ இதை மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு ப்ராப்பரா ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல. சரிங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், சார்ட்ல நான் வந்து வீடியோல மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா டெலிகிராம்ல தான் நான் அப்டேட் பண்றேன். சரிங்களா? டெலிகிராம்ல ஜாயின் பண்ணீங்க. டக்குன்னு நான் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் இங்க மிஸ்டேக்கா இருக்கு, அதனால இப்படி எடுத்துக்கங்கன்னு சொல்லி மாத்தி இப்படியும் போடுவேன். மாத்தி என்னால வீடியோ போட முடியாது அந்த நேரத்துல. ஸோ டெலிகிராம்ல தான் போட முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஜாயின் பண்ணீங்க. தேங்க்யூ. சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும் எங்களுக்கு. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. பாய்.